ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்லுப்பை பற்றி. கல்லுப்பு இது நமக்கு கடல் தரும் ஒரு அமுதம் தான் கல்லுப்பு. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவு நினை, உப்பை தின்னவன் தண்ணீர் குடிப்பான். இந்த மாதிரி 3 முத்தான பழமொழியை உப்போட உயர்வை பற்றி நமக்கு சொல்லியிருக்கு. திருவள்ளுவர் உப்பை பற்றி ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காருங்க. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். உப்பமைந்த ஆற்றால் புலவி அது சிறிது, மிக்க ஆற்றால் நீல விடல். இதுதாங்க திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள். உணவில் உப்பு அளவோடு இருந்தால் அந்த உணவு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது நமக்கு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற சண்டையும் அளவோடு இருக்கணும். அது அளவு மீறி போகும்போது பார்த்திங்கன்னா விரிசல் அதிகமாகும். அதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். உப்பு சத்தியாகிரகம் மூலமாக மாபெரும் மக்கள் புரட்சியை மகாத்மா காந்தி இந்த உலகத்துக்கு நடத்தி காட்டினார். உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்து உப்பு. கடல்லிருந்து நம்ம எடுக்கிற சோடியம் குளோரைடை தான் நம்ம உப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 கிராம் அளவு தாங்க நம்ம உப்பு எடுத்துக்கணும். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேர்வை அதிகமாக வராது. ஸோ அவங்களுக்கு உப்போட இழப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உப்பை எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக எடுக்கணும். நாம் உண்ணும் உணவிலிருந்து சத்துக்களை உறிஞ்சி எடுத்துட்டு தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியே தள்ளுறது திசுக்கள் செய்துங்க. இப்போ அந்த திசுக்கள் சரியாக இயங்குறதுக்கு பொட்டாசியம் மற்றும் சோடியம்ங்கிறது இந்த 2 வகையான உப்பு நமக்கு தேவைப்படுது. இந்த ரெண்டுமே நமக்கு எது கூடுனாலும் குறைஞ்சாலும் உடம்புல பல வகையான பிரச்சனைகளை உண்டாக்குது. இப்போ நம்ம உப்பு அதிகமாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஹை பிபிலாம் வரும். அப்புறம் இதய பிரச்சனைகள், இந்த மாதிரி கோளாறுகள்லாம் நமக்கு வரும். இப்போ இதுவே உப்பு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லோ பிபி வரும், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ உப்பு அதிகமாக எல்லா ஃபுட்லேயும் எடுத்துகிட்டு இப்போ வெளியே அங்கங்கே போகும்போது பார்த்திங்கன்னா யூரின் கரெக்டாக போகாமல் இருந்தால் அது சிறுநீரக கோளாறும் ஏற்படும். இப்போ நம்ம தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஊறுகாய், சிப்ஸ், வற்றல், வடகம், நூடுல்ஸ். இப்போது பதப்படுத்தப்பட்ட உணவு பார்த்திங்கன்னா கருவாடு. இதில் உப்பு தாங்க டேஸ்ட்டே கொடுக்குது. அதில் எவ்வளோ உப்பு டேஸ்ட்டு கொடுக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட உடலுக்கு அவ்வளோ அதிகமாக பாதிப்பையும் ஏற்படுத்துது. இப்போ நம்ம உப்பை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னு பார்த்திங்கன்னா உணவோட சுவையை கூட்டுறதுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மீன்கள் அது இறந்ததுன்னா அதை கருவாடாக மாற்றுறதுக்கு நம்ம உப்பை தான் யூஸ் பண்ணுறோம். விலங்குகள் அதோட தோல்களை பதப்படுத்துறதுக்கு நம்ம உப்பை தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வலி, இந்த மாதிரி தொண்டை வலி, இதுக்கெல்லாம் வாயை கொப்பளிக்கிறதுக்கும் நம்ம உப்பை தான் யூஸ் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர்லேயும் உரம் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உப்பை தான் பயன்படுத்துகிறாங்க. என்னடா உப்பு தானேன்னு சொல்லி நம்ம இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இந்த உப்பை வீட்டில் நம்ம மாற்றணுன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் மேம்படும். இப்போது கல்லுப்போட வேறு பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுவாக்குது, ரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க வழிவகுக்குது, வாத நோய், வீக்கம் போன்றவர்களுக்கு இது வலி நிவாரணமாக இருக்குது. தசைப்பிடிப்பு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இந்த கல்லுப்பை போட்டு ஒத்தனமும் கொடுக்கலாம். இப்போ கல்லுப்பை நம்ம உடம்புல தேய்ச்சும் குளிக்கலாங்க. அப்படி தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி புது செல்ஸும் உருவாகும். இப்போ நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும்போது ஒரு வார்ம் வாட்டரில் 2 ஸ்பூன் கல்லுப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து அதில் தண்ணியில் இது பண்ணிட்டு டிப் பண்ணிவிட்டு அதை நம்ம கண்ணில் ஒத்தனை கொடுக்கும்போது ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம். உப்பு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவுனோன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி துணிகளுக்கும் கரை பிடிச்சிருந்ததுன்னா உப்பு போட்டு தேய்ச்சினா அந்த கரை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ தேனி கொட்டுச்சுன்னா அந்த கொடுக்க எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம உப்பு வைக்கும்போது அங்கே நமக்கு வலி எல்லாத்தையுமே நமக்கு சீக்கிரமாக கம்மியாயிடும். வேறு எந்த விஷப்பூச்சி கடித்தாலுமே நம்ம உப்பை யூஸ் பண்ணலாம். நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா உப்பையும் பயன்படுத்தி தான் பல்லை பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் நம்மகிட்டேருந்தே உப்பையும் பிடுங்கிட்டு உங்கள் பேஸில் உப்பு இருக்கா இல்லை வேம்பு இருக்கான்னு சொல்லி அதை நம்மகிட்டயே விற்றுட்டு போயிடுறாங்க. இப்போது முட்டை அது நல்ல முட்டையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கவும் உப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ முட்டையை உள்ளே போட்டிங்கன்னா அது அடியில் போய் தங்கிடுச்சுன்னா நல்ல முட்டை, மேலேயே மிதந்துட்டு இருந்ததுன்னா அது பழைய முட்டை, அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அது முட்டை நம்ம வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது வேகும்போது அப்புறம் நம்ம அந்த முட்டையை நம்ம உடச்சி எடுக்கும்போது அந்த ஓடு ஈஸியாக நல்லா பிரிஞ்சு வரும். உப்பில் பார்த்திங்கன்னா நேச்சராகவே அயோடின் இருக்குது. அதை உறிஞ்சி எடுத்துட்டு இப்போ செயற்கையாக அயோடினை ஆட் பண்ணி அந்த உப்பை நமக்கு விற்கிறாங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ். தைராய்டு சுரப்பிக்கு நமக்கு அயோடின் தேவைங்க. அது எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 0.15% தான் தேவை. அது நேச்சராகவே நமக்கு சால்ட்டில் இருக்குது. நம்ம அதுவும் இல்லாமல் பால், முட்டை, மட்டன் இது எல்லாமே எடுத்துக்கிறோம். இதில் எல்லாமே நமக்கு அயோடின் இருக்குது. இதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக அயோடின் கலந்த உப்பை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை.
டேபிள் சால்ட்டில் அயோடின் மிக்ஸ் பண்ணும்போது கூடவே தேவையில்லாத கெமிக்கல்ஸான சோடியம், பொட்டாசியம், ஃப்ளோரைட், மெக்னீஷியம் இது எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடம்புல தேவையில்லாத அலர்ஜிகளை தான் உண்டாக்கும். நம்ம நாட்டில் 125 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் 6 கோடி மக்களுக்கு தான் பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. மீதி இருக்கிற 119 கோடி மக்களுக்கு இந்த அயோடின் கலந்த சால்ட்டை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி எடுத்துக்கும் போது ஹைப்பர் தைராய்டு, ரத்த அழுத்தம், இதய பிரச்சனை போன்ற நோய்கள் எல்லாமே உண்டாகுது. ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா விலங்குகளை வேட்டையாடி அதை தான் உணவை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விலங்குகள்லேயே தேவையான அளவு உப்பு இருந்தது. அதுக்கப்புறம் விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த விவசாயம் செய்யும்போது உப்பு குறைபாடு ஏற்பட்டது. அந்த உப்பை சேர்த்துக்கும் போது அந்த உப்பே அவனுக்கு யமனா அமைஞ்சது. இப்போ மட்டும் மகாத்மா காந்தி உயிரோடு இருந்திருந்தாருன்னா உப்பில் அயோடின் மிக்ஸ் பண்ணி அதை விஷமாக விற்றுட்ருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து ஒரு உப்பு சத்தியாகிரகத்தையே நடத்தியிருப்பாருங்க. அதனால் அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்தாமல் கல்லுப்பை யூஸ் பண்ணுங்கள். அதையே வறுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்படி யூஸ் பண்ணும்போது நீங்களே உங்களோட உடல் ஆரோக்கியத்தை உணர்வீங்க. மரபை மீட்போம், மனிதம் காப்போம். நன்றி.